Taste the Daily. காப்போம், தமிழகத்தை மீட்போம் புரட்சி தமிழருடைய எழுச்சி பயணத்தில் திண்டுக்கல் மேற்கு மாவட்டம் ஒட்டன்சித்திரம் சட்டமன்ற தொகுதியில் எம்ஜிஆர் சிலை அருகே திறந்திருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியுடைய வாகனம் தவழ்ந்து வந்து கொண்டிருக்கிறது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் அலைகடல் என இங்கே திறந்திருக்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர், குறிப்பாக திண்டுக்கல் மேற்கு மாவட்டத்தினுடைய செயலாளர், அதிமுகவுடைய பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசனுடைய ஏற்பாட்டிலே கோலாகலமாக இந்த பகுதியிலே மக்கள் கூடியிருக்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் துணைக்குழு செயலாளர் இருக்கக்கூடிய, குறிப்பாக திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளர் இருக்கக்கூடிய நத்தம் ரா விஸ்வநாதன் அவர்களும் உடன் வந்து கொண்டிருக்கிறார். அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியுடைய எழுச்சி உரையை கேட்பதற்காக பல்லாயிரக்கணக்கான மக்கள் இங்கே குவிந்திருக்கிறார்கள். கூடியிருக்கக்கூடிய மக்கள் மேலதாளங்கள், தாரை தப்பட்டை முழங்க கரை இசையோடு உற்சாக வரவேற்பு அளித்து கொண்டிருக்கிறார்கள். இளைஞர்களும் பெண்களும் பொதுமக்களும் கூடி அதிமுகவுடைய பொதுச் செயலாளருடைய பதாதைகளை கையிலே ஏந்தி புரட்சி தமிழுடைய எழுச்சி பயணம் வெற்றி பெற வேண்டும், புரட்சி தமிழரே வருகை, விவசாயிகளுடைய பாதுகாவலரே வருகை, குடிமராமத்து நாயகனே வருகை என்கிற பதாதைகளோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரை வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். மலர்களை தூவியும் அதே போன்று இந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் முளைப்பாறைகளை கையில் ஏந்தியும் கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்களும் என பல்லாயிரக்கணக்கான திறந்திருக்கிறார்கள். அவர்கள் மத்தியிலே அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி எழுச்சி உரை ஆற்றப் போகிறார்கள். மக்களுக்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலே இருந்தபோது பல்வேறு மக்கள் நல திட்டங்களை இந்த தொகுதிக்கு கொடுத்திருக்கிறார்கள். மக்கள் அதனை நன்றியோடு நினைத்து பார்க்கிறார்கள். அதனால்தான் பல்லாயிரக்கணக்கானோர் கூடி இன்றைக்கு அதிமுக பொதுச் செயலாளரை வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே ஆட்சியில் இருந்தபோது தாலிக்கு தங்கம் வழங்கப்பட்டது. குறிப்பாக ஒரு சவரன் தங்க நகை வழங்கப்பட்டது. இந்த தங்க நகை வழங்கியதால் ஏழை எளிய மக்கள், பெண்கள், விவசாய கூலிகள், அடித்தட்டு மக்கள் மிகப்பெரிய அளவிலே தங்களுடைய குழந்தைகளுடைய திருமணத்திற்கு மிகப்பெரிய உதவியாக இருந்தது. புரட்சித் தலைவி இதயம் ஜெயலலிதா அவர்கள் அதனை கருத்தில் கொண்டுதான் அந்த திட்டத்தை செயல்படுத்தினார். அதை புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் விரிவுபடுத்தினார். இருந்த போதிலும் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக ஆட்சி மாற்றத்தை ஏற்பட்டு திமுக அரசு அந்த தாலிக்கு தங்கம் கொடுக்கிற திட்டத்தை நிறுத்தி இருக்கிறார்கள். ஏழை எளிய பெண்கள் அந்த கூலித்தொழிலாளர்களுடைய வயிற்றிலே அடித்திருப்பதாக அவர்கள் வேதனை தெரிவிக்கிறார்கள். இன்றைக்கு ஒரு சவரன் தங்க நகை ஏறக்குறைய 70,000 80,000 இருக்கிறது. மிகப்பெரிய வேதனை உச்சமாக இது இருந்து கொண்டு இருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியே பெண்கள் ஏற்றம் பெறுவதற்காக 25,000 ரூபாய் மானிய விலையில இருசக்கரம் வாகனம் வழங்கப்பட்டது. அந்த வாகனத்தையும் தற்போது நிறுத்தி இருக்கிறார்கள். குறிப்பாக பெண்கள் வேலைக்கு செல்வது மிகப்பெரிய ஒரு சிரமமான விஷயம். அவர்கள் வேலைக்கு செல்வதற்காக இந்த மானிய விலையிலே இந்த இருசக்கர வாகனங்கள் வழங்கப்பட்டது. அதே போன்று லேப்டாப் வழங்கப்பட்டது. கணினி அறிவை ஏழை எளிய சாதாரண வீட்டு பிள்ளைகள் கணினி அறிவை பெறுவதற்காக லேப்டாப் திட்டம் வழங்கப்பட்டது. அதனையும் நிறுத்தியிருக்கிறார்கள். இதை அனைத்தும் 2026 உங்கள் ஆதரவோடு வழங்குவேன் என்று அதிமுக பொதுச் செயலாளர் தெரிவித்திருக்கிறார். அதோடு தாலிக்கு தங்கம் திட்டத்தோடு ஒரு பட்டு புடவையும் பட்டு வேட்டியும் வழங்கப்படும். தீபாவளிக்கு பெண்களுக்கு சேலை வழங்கப்படும் என்கிற திட்டத்தையும் அவர் அறிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் ஏழை எளிய மக்கள், வீடு இல்லாதவர்களுக்கு, அதாவது பல லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில், அதாவது ஒரு முழுமையான வீடு, நிரந்தரமான வீடு, ஒரு நல்ல நவீன வசதியோடு கூடிய ஒரு வீட்டை நான் கட்டித்தருவேன் என்று அதிமுக பொதுச் செயலாளர் தெரிவித்திருக்கிறார். தற்போது பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே இந்த ஒட்டன்சத்திரம் சட்டமன்ற தொகுதியை குழுங்குகிற விதமாக எங்கு பார்த்தாலும் மனித தலைகளாக, எங்கு பார்த்தாலும் மக்கள் கூட்டமாக எழுச்சியோடு காட்சியளிக்கிறது. ஒட்டன்சத்திரம் சட்டமன்ற தொகுதி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கோட்டை என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து 47 நாட்களாக சூறாவளி எழுச்சி பயணம் மேற்கொண்டிருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் 138வது சட்டமன்ற தொகுதியாக இந்த ஒட்டன்சத்திரம் சட்டமன்ற தொகுதியிலே எழுச்சி உரை ஆற்றுவதற்காக வந்து கொண்டிருக்கிறார். மக்களை பார்த்து தனது கைகளை அசைத்துக் கொண்டிருக்கிறார். எங்கு பார்த்தாலும் இரட்டைகளை கைகளை தூக்கி ஆரவாரத்தோடு அதிமுக பொதுச் செயலாளர் உரையை கேட்பதற்காக அலையலையாய் மக்கள் வெள்ளம் திரண்டு கொண்டிருக்கிறது. அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.